12 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் ரிமோட் யாருக்குங்கிற ஃபைட் போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு காதல், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் மிக்சர் கிரைண்டர் கிஃப்ட், ரிமோட் வார், தாலி ஃப்ரிட்ஜ்லா 12 வருஷம் கடந்து வந்துடும். அது காதலா இல்லை சண்டையா? நீங்களே பாருங்க. இயர்ல 4 செல்ஃபி, 3 பாட்டு, லவ் ஓவர் ஃப்ரைன். ஃபர்ஸ்ட் இயர்ல ரிமோட் ஷேர் பண்ணோம், தோசை ஷேர் பண்ணணும். இந்த லெவலில் தான் காதல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இதே செகண்ட் இயர்ல டஸ்ட்பினை யார் தூக்குறது அப்படின்னு டெய்லி டிபேட்னா, காதல் இருந்தால் மட்டும் போதுன்னு சொன்னோம். ஆனால் இப்போ டஸ்ட்பினை யார் தூக்குறதுன்னு சம்பவம் போகுது. ஒரு ஸ்டப்பம் சீரியல் வெர்சஸ் கிரிக்கெட் ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரிமோட் ஃபைட்டில் வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிமோட்ல இல்லை, உண்மையில ஒய்ஃப் கிட்ட காம். 4வது வருஷம் தாலி மிஸ்ஸிங்னு அழுதா. ஃபைனலாக ஃப்ரிட்ஜில் தான் கிடைச்சி. கெச்சப் பாட்டில் பக்கத்தில் வச்சிருப்பா. அடுத்த வருஷம் கிஃப்ட் கேட்டுட்டு போயிருப்பா. சரி, மேரேஜ் அனிவர்சரி அன்னைக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு சாரி இல்லை மிக்ஸி வாங்கி கொடுத்தேன். அதுக்கு சொல்கிறா, இது லவ் இல்லடா இஎம்ஐன்னு. அது வருஷம் கிச்சனில் 2 செஃப்க்குள்ள சண்டை. ஒன்று என் அம்மா, இன்னொன்று என்னோட ஒய்ஃப். சாம்பார் பாட்டில் வார்னா நடந்துட்டு இருந்துச்சு. கேஸ் ஸ்டவ் முன்னாடி கோல்டு வார். அதுக்கப்புறம் வருஷம் நான் வந்து தனி கொடுத்துனோம் வந்துட்டேன். அப்புறம் வந்து பாத்ரூம் சிங்கர் ஆகிப்போம் 2 பேரும். பாத்ரூம்ல இளையராஜா விசஸ் லோக்கல் கானா. பூனை கூட சாக்காரிச்சு. நம்ம பாட்டு கேட்க முடியாத லெவல் அந்த அப்படிலாம் இருப்போம். அதுக்கு வருஷம் ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்துட்டு என் ஒய்ஃப் என்னோட சண்டை போட்டோம். நீ ஏன் என்னை டேக் பண்ணலன்னு சொல்லி கேட்டான். நான் சொன்ன டேக் பண்ணியிருக்கேன் நல்லா பாருன்னு சொல்லி மை கேல்னு போட்டிருந்தேன். அவள் கேட்டா டாக் ஃபோட்டோவை காட்டி இதுதான் நானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தைங்களோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல என்னை ஆக்ட் பண்ண வைக்கிட்டா. அது ஸ்கூல் குரூப்பா இல்லை பேரண்ட்ஸ் டிஸ்கஷனா என்னமே எனக்கு புரியல. மேரேஜ்னா கிப்ஸ் இல்லாமல் எஸ்கேப் பார்க்க முடியாது. பிடிஎம், காஸ்டியூம் டே, ஸ்நாக்ஸு, லொட்டு, லோசுக்ரீப் எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் கொரோனா வந்துருச்சு. அதனால கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் குக் ப்ளஸ் கிட்ஸை வாட்ச் பண்ணுறது, இந்த 3 ரோலுமே நான் சேர்த்து தான் பார்த்தேன். ட்ரிபிள் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தேன். ஆனால் ஒரு சேலரி தான் கொடுத்தாங்க. வருஷம் சரி, ரொம்ப போர் அடிக்குது, ஒரு ரொமான்டிக்காக எங்கேயாவது வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு சர்ப்ரைஸாக ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு வந்து வீட்டில் சொன்னேன். ஒய்ஃப் சொல்கிறோம், எனக்கு தலைவலிக்கிறா அப்படின்னு. கடவுளே அப்படின்னு ட்ரிப்பை கேன்சல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ணுறது? கடைசியா இந்த வருஷம் நாங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அப்போ அலெக்ஸா சத்தம் போடுச்சு, ஹாப்பி 12th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்ட்டு. நல்ல வேலை காப்பாத்துச்சு. இல்லைனா சுத்தமாக ஞாபகமே வந்திருக்காது. ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். ஒய்ஃப் சொல்கிறா, நீ மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு.